ஆஸ்க் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ ரேக்கி சுதா குமாரன் வணக்கங்கள். வெண்மர் அகாடமியில் ஆஸ்ட்ரோ ரேக்கி கிளாஸஸ் அழகாக ரொம்ப அருமையாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதே வெண்மர் அகாடமி கோயம்புத்தூர்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. நம்ம எல்லா நேயர்களுக்கு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசையில் நம்மளுக்கு தெரிஞ்ச கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிற டாபிக் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிற டாபிக் ஏன் எடுத்தோம், அதனால் என்ன பலன் அப்படிங்கிற கேள்விக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கிறிஸ்டல்னால் என்னன்னா பாருங்களேன், இதுக்கு பேர் நம்ம ஸ்பட்டிகம்னு சொல்லுவோம். இந்த கிறிஸ்டல் ஸ்பட்டிகமால் செய்யப்பட்ட கிறிஸ்டல். இது நம்ம ஜேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பலவிதமான பாறைகள்லேருந்து எடுக்கப்பட்ட கற்களை அழகாக அதுக்கு உண்டான டிசைன் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய நம்ம இந்தியன் ஆர்டிஸ்டே தயாராக இருக்காங்க. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாமும் இருக்கும். இந்த கற்கள் ஒவ்வொரு கல் ஒவ்வொரு விதமாக பயன்படும். எப்படி பயன்படும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடுன்னு எடுத்துக்கோங்களேன். இது நமக்கு உடல் அளவில் உடல் ரீதியான பிரச்சனைகள் எங்கே இருக்கோ அதை ஹீல் பண்ணவும் உதவும். இதை சும்மா நம்ம பர்ஸில் ஒரு சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்குமே இது உதவும் அப்படின்னு ஜேடை நம்ம பற்றி சொல்லுவோம். அப்படின்னு பார்க்குற போது ஒரு ஜேடை நமக்காகவோ இல்லை மற்றவர்களுக்காகவோ ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது இது ஜேடுக்கு இது மாத்திரம் இல்லை, இது மாதிரி பல உபயோகங்கள் இருக்குது. இந்த உபயோகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறோம். அதுதான் நாங்கள் கிறிஸ்டல் ஹீலிங் ஆர் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வர போகிறோம். அது அநேகமாக ஜூன் மாதம் நம்ம வெண்மர் அகாடமியில் ஆரம்பிக்கும். மெட்ராஸ்லேயும் உண்டு, கோயம்புத்தூர்லேயும் நடக்க போகிறது. ஸோ இந்த கிறிஸ்டல் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த ஸ்பட்டிகம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸ்பட்டிகம் மாலை எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்பட்டிகம் மாலை லிங்கம், ஸ்பட்டிகத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்பட்டிகத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பட்டிகத்தோட சூப்பர் குவாலிட்டி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்பட்டிகத்தை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரமானது அதில் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். பன்மடங்கு ஸ்டோர் ஆகி இந்த நம்ம மந்திரத்தை இன்னைக்கு சொல்ல முடியல, ஏதோ ஒரு நமசிவாய மந்திரம் எடுத்துப்போமே, ஒரு பஞ்சபூத மந்திரமான நம்ம நமசிவாய சொல்கிறோம். இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 1000 தடவை நமசிவாய சொல்லிட்டு இதை நம்ம பர்ஸ்லேயோ ஒரு இடத்துலையோ வச்சுட்டு போனோம்னா இந்த நமசிவாய மந்திரம் எதையெல்லாம் நமக்கு கொடுக்குமோ அத்தனையையும் இந்த ஸ்பட்டிகம் நமக்கு அப்படியே ரிவர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இந்த ஸ்பட்டிகத்தை யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மறுபடி பன்மடங்காக நமக்கே திருப்பி வரக்கூடியது தான் இந்த கிளியர் குவாட்ஸ் அப்படின்னு நம்ம கிறிஸ்டல்ஸில் சொல்லக்கூடிய இந்த ஸ்பட்டிகம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு விதமான ஹீலிங் பவர்ஸ் உண்டு. பைரைட் அப்படின்னு ஒரு கல், சும்மா அந்த கல்லை நம்ம பர்ஸில் வச்சுட்டோம்னாலே நம்மளோட பொருளாதார மேம்பாடு தானாக வர ஆரம்பிச்சிடும், பணவரவு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு அழகான ஸ்டாண்டர்டாக ஹீலிங் பண்ணக்கூடிய பவர், அது தவிர மிஸ்டீரியஸ் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் ஆர் கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் கொண்டு வந்து தரத்துக்கு நாங்களும் வெண்மர் அகாடமி தயாராக இருக்கோம். கட்டாயம் எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஹீலிங் பவரை ஆட் பண்ணிக்கிறதோடு இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தாரையும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களையோ இல்லை நம்ம ஒரு தொழில் ரீதியாக போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை சமாளித்து நம்மளுடைய மேம்பாட்டுக்குண்டான வழிகளை ஏற்படுத்திக்கிறதுக்கோ இந்த கிறிஸ்டல்ஸ் கட்டாயம் பயன்படும். அதை பயன்படுத்தி எல்லாரும் மேம்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில்
இந்த கிறிஸ்டல் ஹீலிங்கை உங்களுக்கு கொண்டு வரும். இது சாதாரணமான மக்களுக்கு நான் இது வரைக்கும் பேசினது. இதில் இந்த ரேக்கி ஹீலர்ஸ் ஆர் எனி ப்ரானிக் ஹீலர்ஸ் இந்த மாதிரி பலவிதமான ஹீலிங் பவர் தெரிஞ்சவங்க தன்னுடைய ஹீலிங்கை இந்த கிறிஸ்டலில் இறக்கி அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆர் அவங்களுக்கு ஹீலிங் அவங்க கிட்ட வர்றவர்களுக்கு கொடுக்கலாம். ஜோதிடர்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களுக்கு உண்டான இந்த கிறிஸ்டலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஜோதிடர் ஒரு 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 என்ன தனக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் கேட்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு உண்டான கிறிஸ்டல்ஸை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஹைலைட்டாக ஒன்று சொல்லணும் ஜோதிடர்களுக்கு என்னன்னா, கரணநாதன் ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவங்களுடைய கரணநாதன் எப்படி இருந்தாலும் எந்த காரணத்திலும் கட்டாயமாக உதவுவார் அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய உண்மை. இந்த உண்மையை இந்த கரணநாதனுக்கு உண்டான விநாயகராக ஆக்கி வச்சுருக்கோம். நாங்களும் ஜோதிடனும் தெரிஞ்சதுனால ஆஸ்ட்ரோ ரேக்கி அப்படிங்கிற சப்ஜெக்டே ஆஸ்ட்ராலஜியும் ரேக்கியும் ஒன்று கலந்து செயல்படக்கூடிய விஷயம்தான் ஆஸ்ட்ரோ ரேக்கி. ஸோ இந்த ஆஸ்ட்ரோ ரேக்கியில் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட கரணநாதனுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸில் விநாயகராக ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த கரணநாதனுக்கு உண்டான விநாயகரை அவர்களுடைய கிளைண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தும் போதே இந்த ஜோதிடரும் ஜெயிக்கிறார். ஸோ ஒரு சாதாரண மனிதனும் ஜெயிக்கலாம், ஜோதிடர் ஜெயிக்கலாம், ஹீலர்ஸும் ஜெயிக்கலாம். உங்கள் எல்லாருடைய வெற்றி காரணமாக நாங்களும் ஜெயிப்போம். கட்டாயம் வந்து கலந்துண்டு எல்லாரும் ஜெயிப்போம். வாங்க. வணக்கம். நன்றி.